Peaceful Moon Stories. வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு அற்புதமான உணவு பாத்திரம். ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல அம்மா பொண்ணுன்னு 2 பேரும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில அந்த அம்மா தன்னோட பொண்ணை எழுப்புறதுக்காக, எந்திரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு பாட்டியை பார்க்கணும்னு சொன்னேன்ல, நீ இன்னும் எந்திரிக்காம இருக்க பாரு, நேரம் ஆகுதுல்ல, நான் கிளம்பட்டா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணோட பாட்டியை பார்க்கறதுக்காக அந்த அம்மா கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பொண்ணும், சரிம்மா, எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேம்மா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, என்னை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், எனக்கு பரீட்சை இருக்குல்ல, அதனால தான் என்னால் வர முடியலை, அதோட நான் சாப்பாடும் நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவங்க அம்மாவோ, ஆமாம்மா, எனக்கு அதை நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது, உனக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஆளே இல்லை, அதே சமயம் நான் பாட்டியையும் பார்க்க போகணும், பக்கத்து வீட்டில் உள்ள ஆன்ட்டி கூட இல்லைம்மா, சரி பார்த்து பத்திரமா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அவங்க பொண்ணும், எனக்கு ஒன்றும் கவலை இல்லைம்மா, நான் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்குவேன், எனக்கு தான் சமையல்லாம் பண்ண தெரியுமே, பரீட்சைக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியது வேற இருக்குது, பாட்டியை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள், போயிட்டு வாங்க, பரீட்சை முடிஞ்சோடனே நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் அவங்க அம்மா அந்த பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வந்து அவங்க அம்மாவை, வாம்மா, எங்கம்மா, உன் பொண்ணு அழைச்சிட்டு வரலையா, நீ அழைச்சிட்டு வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உனக்காகவே ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், எங்கம்மா உன் பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவோ, இல்லைம்மா, என் பொண்ணுக்கு பரீட்சை இருக்குது, பரீட்சை முடிஞ்சோடனே நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன், உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, ஒரு 2 நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு பரீட்சையும் முடிஞ்சிடும், நான் போய் அழைச்சிட்டு வந்துக்கிறேன், நீங்கள் நல்லா ஓய்வு எடுங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நல்லா பரீட்சையெல்லாம் நடக்கிறனால நல்லா படித்து முடிச்சுட்டு அப்படியே அசதியாக உட்காந்துட்ருக்கு. அவங்க வீட்டில் ஒரு கிண்ணம் இருக்குது. அந்த கிண்ணத்தில் சாப்பாடு எதுவுமே இல்லை. அச்சச்சோ, நம்ம படிக்கிற அவசரத்தில் சாப்பாடு செய்கிறதுக்கே மறந்துட்டோமே, ரொம்ப சோர்வாக இருக்குது, ஏதாவது சமைச்சு சாப்பிடவே, பேசாமல் ஓய்வு எடுத்துக்கோமா, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் நல்லா சாப்பிடணும் போலையும் இருக்குது, நல்லா காய்கறி மாதிரி ஒரு சத்தான உணவு கிடைச்சா தேவலைன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்லா தூங்கிடுது. தூங்கும்போது பார்த்தா அந்த உணவு பாத்திரத்தில் நல்ல சத்தான காய்கறிகள் நிறைஞ்சிருக்குது. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம மனசில் நினச்சிட்டு தானே இருந்தோம், காய்கறி போன்ற சத்தான உணவெல்லாம் இதில் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பசியில் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுறா. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் ஒருவேளை பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்துட்டாங்களோ, அவங்க தான் செஞ்சுருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு மறுநாளும் நல்லா படிக்கிறா. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த உணவு பாத்திரத்தை அங்கே ஓரமாக கழுவி வச்சிட்றா. அப்புறம் அவளுக்கு இன்னைக்கு கடலை பாதாம் வகைகள்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றா. அப்படியே ஆசைப்பட்டுட்டு மறுநாளும் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா அந்த கிண்ணம் நிறைய பிஸ்தா முந்திரி பருப்பு அந்த மாதிரி அவள் என்ன நினச்சிட்டு பார்க்குறாளோ அதே மாதிரி அந்த உணவு பாத்திரத்தில் இருக்குது. அவளுக்கு கொஞ்சம் கூட புரியலை, என்னடா இது, ஒருவேளை பக்கத்து வீட்டு ஆண்டி அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தா கூட நம்ம மனசில் நினைக்கிறது எப்படி அவங்களால செய்ய முடியும், ஒன்றுமே புரியலையே அப்படி நினச்சிட்டு அப்புறம் பசியில் அதை அப்படியே எடுத்து சுவைக்க ஆரம்பிச்சிட்றா. ஆனாலும் அதோட சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்ருக்குறா. அப்புறம் மறுநாள் அந்த உணவு பாத்திரத்தையே பார்த்துட்ருக்குறா. என்னடா இது, சரி நம்ம இன்னைக்கு ஒன்று நினச்சி பார்ப்போம், நல்ல பழங்கள் சாப்பிட்லான்னு தோணுது, அதனால இன்னைக்கு நினச்சிட்டு நாளைக்கு இருக்கான்னு பார்ப்போன்னு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மறுநாள் அந்த உணவு பாத்திரம் நிறையா பழங்களும் நிறைஞ்சிருக்குது. இவளுக்கு சுத்தமாக புரியலை, எப்படி நம்ம மனசில் நினைக்கிறது இந்த உணவு பாத்திரத்தில் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு வித குழப்பமும் இருக்குது. ஒரு சமயம் நம்ம நினைக்கிறது எதுவும் ஆன்ட்டிக்கு தெரியுமோ, இந்த ஆன்ட்டி தான் வச்சுருப்பாங்களோ, ஆனால் அம்மா தான் ஆன்ட்டி இல்லைன்னு சொன்னாங்களே, புரியலையே, சரி அம்மா வந்தோடனே கேட்டுக்கலாம், இப்போ ரொம்ப பசிக்குது, பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு வழக்கம் போல் அந்த உணவு பாத்திரத்தை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு
பழங்களை அப்படியே மெய் மறந்து ருசித்து சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இதுதான் கடைசி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நல்லா பிரியாணி முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போது இங்கே யாருமே இல்லை, நம்ம தான் இதை நினச்சிட்ருக்கோம். நாளைக்கு இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அதே மாதிரி அவள் என்ன நினச்சாலோ அப்படியே இருக்குது அந்த பாத்திரத்தில். அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அதை பார்த்தோன்னையும் ஆசை தாங்க முடியாமல் அதை எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். நல்லா மெய் மறந்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக தூங்கிடுறான். அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அவங்க அம்மா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறா. அம்மா என்னாச்சு தெரியுமா, 2 நாள் நீங்கள் இல்லை நான் எதுவுமே சமைக்கலம்மா. இந்த உணவு பாத்திரத்தில் நான் என்ன நினச்சேனோ அது அப்படியே இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா இதுலையா என்னம்மா சொல்கிற, இந்த உணவு பாத்திரத்துலேயே எல்லாம் இருந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியலையே, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே, என்னவா இருக்கும், நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதா ஒன்றும் புரியலையே, உண்மையை தான் சொல்கிறியா, நிஜமாவா, நீ சொல்கிற மாதிரி பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கூட இல்லை தானே, உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வித குழப்பத்தோட அன்றைக்கி ராத்திரி அவங்க அம்மாவும் பொண்ணும் தூங்கிடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அதே சமயம் மறுதடவையும் அவங்க அம்மாவுக்காக அந்த உணவு பாத்திரம் நிறையா பாதாம் முந்திரியெல்லாம் இருக்கணும்னு நினச்சா. அதே போல் எல்லாம் நிறைஞ்சி இருக்குது இந்த உணவு பாத்திரத்தில். அப்புறம் அவங்க அம்மா அதை பார்த்தோன்னையும் உண்மைன்னு நம்பிட்டாங்க. ஆமாம் உண்மைதான், நீ சொன்னதெல்லாம் நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு அதை ருசித்து ரசித்து சாப்பிட்றாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன். பாய்.